அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் சனி பெயர்ச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள், அதாவது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை மணி 4:53க்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் இப்பொழுது சஞ்சரித்து வருகின்ற மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனது அடுத்த ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடான கும்பராசிக்கு செல்கின்றார். மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு செல்கின்றார். அங்கு அவர் 6/3/2026 வரை வீற்றிருந்து பலன்களை வழங்குவார். அவரது அருட்பார்வை மேஷம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் பதிகின்றது. இந்த சனி பெயர்ச்சி கடக ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகின்றது, சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகின்றது, விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகின்றது, மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு ஏழரை சனியாகவும் வருகின்றது. இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதுன ராசிக்கு அது விலகுகின்றது, கடக ராசிக்கு கண்டக சனி விலகுகின்றது, துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், தனுசு ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகின்றது. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இந்த சனியின் சஞ்சார காலத்தில் 2 முறை குரு பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது. 1/5/2024 ரிஷபராசியிலும் 11/5/2025 மிதுன ராசியிலும் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். இடையில் 8/10/2025 முதல் 20/12/2025 வரை வக்ர இயக்கத்தில் கடகராசிக்கு செல்கின்றார். 26/4/2025 கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இடையில் 2 முறை கும்பராசியில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 12 ராசிகளுக்கும் பலன்கள் வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருச்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாம். சனி பகவான் ஆட்டி வைக்கும் கிரகம் அல்ல, அரவணைக்கும் கிரகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசிக்கு பெயர்ச்சியாகும் சனி பகவானால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இனிமேல் தான் நீங்கள் அனுபவித்த பலவித துன்ப துயரங்களில் இருந்து வெளிவந்து புதிய மாறுதல்களை சந்தித்து நிம்மதி அடைய போகின்றீர்கள். உங்களது ராசிக்கு வந்துவிட்டது வசந்தம், ஆரம்பமாகிவிட்டது அதிர்ஷ்ட காலம். ஒவ்வொரு விஷயத்திலும் ஏற்பட போகின்றன புதிய மாறுதல்கள், திடீர் திருப்புமுனைகள், கோலாகலமான மனமகிழ்ச்சி, இனிமைகள், இடைவிடாத வளர்ச்சி என்பது நீங்கள் திட்டமிடாத பட்சத்திலும் அதிகப்படியான முயற்சிகளை செய்யாத நிலையிலும் சந்திக்க போகின்றீர்கள். அஷ்டம சனி என்பது எவருக்குமே துயரங்களின் உச்சபட்ச காலம். மதிப்பு குறைந்து, மரியாதை தேய்ந்து, அவதூறுகளில் சிக்கி சின்ன பின்னமாகிவிடக் கூடிய காலகட்டம். இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் சிலர் தங்களது வயது, சொந்த ஜாதக கிரக அமைப்புகள், யோகமான தசாபுத்திகள் போன்ற விஷயங்களால் ஓரளவு கெடுபிடிகளில் இருந்து தப்பித்திருப்பார்கள். சிலருக்கு சொந்த ஜன ஜாதக பிரகாரம் சுக்கிர மகாதசையோ, குரு மகாதசையோ, லக்னாதிபதி தசையோ நடைமுறையில் இருந்திருப்பின் அவர்களது வாழ்வில் வசந்தம் வீசி இருக்கும். அதிக பொல்லாப்பு, அவதூறு, பண சங்கடம், வேலை இழப்பு, நாணய கோளாறு, கடன் பிரச்சனை என்றபடி அனாவசிய பின்னடைவுகளை அனுபவித்திருக்க மாட்டீர்கள். இப்போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து மாற்றமாகி பாக்கிய சனியாக வந்து அமரப்போகின்ற சனி பகவான் முதலில் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் அனுபவித்த ஒட்டுமொத்த சங்கடங்களுக்கும் விடுதலையை கொடுக்க போகின்றார். நிம்மதி பெருமூச்சு விட வைக்க இருக்கின்றார். பிரிந்திருக்கின்ற வாழ்க்கை துணையை, வாரிசுகளை சந்திக்க வைப்பார். மீண்டும் கூட்டு குடும்ப வாழ்க்கைக்கு ஆளாக்குவார். போட்டி, பொறாமை, எதிர்ப்பு, திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் என்றபடியான நிலைமைகளில் இருந்து மீட்டெடுத்து வெளிக்கொண்டு வருவார். பெரிய ஊதியம் கிடைக்காமல் ஒப்புக்கு அடிமை மாதிரி பணிபுரிகின்ற இடத்திலிருந்து வெளிவர செய்வார். வீண் அவதூறுகள், விமர்சனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்ற போகிறார். இதுவெல்லாம் இவர் 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொடுக்க வேண்டிய கட்டாய உயர்வு பலன்கள். இந்த சனி பெயர்ச்சி தொடங்குவதற்கு முன்பே சனி பகவான் 6 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் கிரகத்தின் அவிட்ட நட்சத்திர ஸ்தலத்தில் சஞ்சரிப்பதால்
இருப்பதால் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பெரிய தொல்லை, அனாவசிய உபத்திரவும், சம்பந்தமற்ற விரயங்கள் எதுவும் ஏற்படாமல் நகர்ந்து கொண்டிருக்க போகின்றது. ஆனால் மிருகசீரிடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நித்தம் நித்தம் நெருப்பின் மேல் நாட்டியம்தான், போராட்டம்தான். எந்த ஒரு விஷயமும் கைகூடாமல் சங்கடத்தை உண்டாக்கும் தான். அன்றாட பணப்புழக்கம் என்பது காணல் நீராகத்தான் தெரியும். தொகைகள் வருவது மாதிரி ஒரு பாவனை மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருக்கும். வரும் ஆனால் வராது என்றபடியான சூழலே இதுவரை நீடித்துக் கொண்டிருக்கும். இந்த சனி பெயர்ச்சி ஏற்பட்டுவிட்டால் மூடி கிடக்கின்ற தொழிலை, வியாபாரத்தை நம்பிக்கையோடு திறந்து விடலாம். அதிகாரி சக ஊழியர் கொடுத்த அனாவசிய இடைஞ்சல்கள் ஏற்படுத்திய டென்ஷன்களுக்காக உங்களது உத்தியோகத்தை உதறிய நிலைமை அல்லது வேறு ஊருக்கு மாற்றல் வாங்கி கொண்டு போன நிலைமை எல்லாம் சரியாகி உத்தியோக வகையில் சந்தோஷத்தை சந்திக்க இருக்கின்றீர்கள். ஊதியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இனிமேல் தான் விடிவு காலம். ஓய்வு பெற்ற பின்னரும் உத்தியோக இட சேமிப்பு தொல்லைகள், மற்ற பிற அரசு சம்பந்தப்பட்ட தொகைகள் கைக்கு வந்து சேராமல் இருப்பதற்கு சனி பகவான் வழிவகையை ஏற்படுத்தி விடுவார். கைகளில் பணம் இருந்தால் வாரிசுகளுக்கான வரன் கிடைக்கவில்லை, ஒழுங்கான வரன் கிடைத்தால் கையில் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கின்றது என்றபடியான சங்கடங்களுக்கு வாரிசுகளின் திருமணத்தை நடத்த முடியாமல் தவித்து வருவதற்கு சனி பகவான் திருப்தியை வழங்கப் போகின்றார். சொந்தமாக கட்டி கொண்டிருந்த வீடு திடீரென நிறுத்தமாகி முடிவுக்கு வராமல் இருப்பதற்கு தடையை உடைத்து விடுவார். ஆக இந்த சனி பயிற்சி ஆனவுடன் 6.5 மாதம் முடிவதற்குள் கிரக பிரவேசம் செய்வதற்கான தேதியை குறித்து விடுவீர்கள். பூர்வீக சொத்து பத்து வகையில் வம்பு வழக்கு, கோர்ட்டு பிரச்சனை என்றபடி சதா நேரமும் கோர்ட்டு வாசலிலும் காவல்துறை வளாகத்திலும் நின்று கொண்டிருந்த நிலைமை தவிடு பொடியாக போகிறது. கவலை வேண்டாம். இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய இயக்கம் விலகும். இது சார்பாக அதிகப்படியான மருந்து மாத்திரை விரயங்களை செய்து வருகிறவர்களுக்கும், அடிக்கடி கருக்கலைந்து பிரச்சனையை சந்திப்பவர்களுக்கும் நிம்மதி காலம் இந்த சனிப்பெயர்ச்சி தொட்டு அதிர்ஷ்டகரமாக ஏற்பட்டுவிட்டது. ஒட்டுமொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி தொட்டு ஒரு வருடம் 7 மாதங்கள் முடிவதற்குள் கடந்த 6-7 வருடங்களாக இந்த ராசிக்காரர்கள் அனுபவித்து வரும் அனைத்து விதமான இமாலய சஞ்சலங்களில் இருந்தும் கண்டிப்பாக விடுபட்டு விடுவார்கள். இந்த மிதுன ராசி பெண்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். இதுவரை இருந்த பற்றாக்குறை அகலும். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெறும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. ஆரோக்கியம் சீராகும். பணிபுரியும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் திருப்தி தரும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திர அன்பர்களுக்கு வருகின்ற 2024 மார்ச் மாதம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். காரணம், வருகின்ற 2024 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகுதான் இவர்களுக்கான சாதக பாதையில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். அதுவரை கடுமைகளை தாங்கிக் கொண்டு நிதானமாக ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்கி தங்களுக்கான காரியங்களை சாதித்துக் கொள்வதே உத்தமம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு வந்ததிலிருந்து எப்படியோ சமாளித்து இருப்பீர்கள். சங்கடங்களை, நெருக்கடிகளை, காரண காரியமில்லாத பணம் காசு இழப்புகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஓரளவு பொருளாதார ரீதியான உயர்வுகளை சந்தித்து வாழ்க்கையை நகர்த்தி இருப்பீர்கள். ஆனாலும் இடையிடையே பெரிய சங்கடங்களை கொடுத்து மாபெரும் அனுபவத்தையும் சனி பகவான் உண்டாக்கி இருப்பார். இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாபெரும் விடுதலை ஏற்பட போகின்றது. வசதி, அந்தஸ்து, மேன்மைகள் அதிகரிக்கப் போகின்றது. வீடு சம்பந்த கவலைகள் விலகப் போகின்றது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஏற்பட்டிருக்கின்ற நாணய கோளாறு, கௌரவ கோளாறுகள், காரிய தடைகள், அனாவசிய விரயங்கள், வைத்திய செலவுகள், குடும்பம் சார்பான சந்தோஷம் இல்லாத சூழல்கள் இவற்றுக்கு எல்லாம் விடுதலையை சந்திக்க போகின்றீர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து அனுமனை வழிபடுவதோடு சிறப்பு வழிபாடாக திருக்கடையூர் சென்று அபிராமி அம்மன், அமிர்த கடேஸ்வரர் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தால் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும்.